ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாவே வந்து போர் நடந்துட்டு இருக்கிறதுனால, ஐடி கம்பெனி ஷேர்ஸ்லாம் வந்து விலை குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த மாரி டைம்ல நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாரும் ஒரு தாட் இருக்கும். ஸோ இதில வந்து நான் கத்துக்கிட்ட விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த கம்பெனி இது ஒரு கம்பெனி. நான் அந்த பேரு வந்து நான் சொல்லல. ஃபார் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2008ல வந்து ரூ. 755 ஷேர் பிரைஸு. அதே 2009, 8 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 232 தான். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல நான் வந்து ஒரு ரூ. 10,000 வந்து இந்த ஷேர்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னைக்கு அந்த ஷேரோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்னு தெரியுமா? 82 பைசா தான் அந்த ஷேரோட வேல்யூ. ஒரு ஷேரோட வேல்யூ. அப்ப என்னோட ரூ. 10,000ன்றது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20,000 சாரி ரூ. 20 ஆயிருக்கும். என்னோட மொத்த பணமும் காலி. இந்த ஷேர்ல நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. அதாவது இப்போ ஒரு பிரைஸ் இறங்குது அப்படின்றதுக்கோசரம் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. சரி, இதே சினாரியோ வந்து இன்னொரு ஷேர் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல பார்ப்போம். சரி, இப்ப இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 2000 அதாவது இந்த ஷேர் வந்து 2000 அப்ப நான் வந்து வாங்குறேன். ஓகேவா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஷேர் பிரைஸ் வந்து ரூ. 60 அல்லது நான் நான் இந்த 2001ல கூட நான் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. சரி, நான் அப்ப வந்து இந்த ஷேர வந்து நான் வாங்குறேன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ, அப்ப வந்து இந்த ஷேர நான் வாங்கியிருக்கேன். இப்ப வந்து அந்த ஷேரோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,76,45,000 ஆயிருக்கும். அன்னைக்கு நான் வந்து ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ரூ. 42க்கு வாங்குன ஷேரோட வேல்யூ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1,76,00,000 76,45,000 ஆயிருக்கும். இ- இது வேற ஒண்ணும் கிடையாது. இன்ஃபோசிஸ் தான் இந்த ஷேர். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். இப்ப இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரெவென்யூ குரோத் எப்பல்லாம் இந்த ரெவென்யூ குரோத் வந்து எப்படி ஏறுதோ, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெவென்யூ குரோத் ஏறுறதுக்கு ஈக்குவலன்ட்டா வந்து இந்த பிரைஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாறிக்கிட்டே வருது. இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ ரெவென்யூ வந்து இருக்கும்போது, இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ இருக்கு. ஆனா, இப்ப இந்த இந்த இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 26 இயர்ஸ்ல 12 வாட்டி விலை வந்து கம்மியா இருக்கு. இந்த விலை கம்மியானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி தான். ரொம்ப டெம்பரவரியா தான் வந்து அதோட விலையெல்லாம் வந்து அதாவது டெம்பரவரியான டைம்ல தான் வந்து அதோட விலை வந்து கம்மியானத ஒழிய, லாங் டைம்ல நீங்க பார்க்கும்போது, அந்த ரெவென்யூ குரோத் வந்து எப்படி இருக்கோ, அதுக்கு ஈக்குவலன்ட்டா தான் வந்து உங்களுக்கு பிரைஸும் வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ ரெவென்யூ குரோத் வந்து இன்க்ரீஸ் ஆக 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 உங்களுடைய ஷேரோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த அ இந்த வீடியோவோட முக்கியமான கான்செப்ட். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க நல்லா எனக்கு வந்து கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இந்த கம்பெனிக்கு இவ்ளோ டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல இருக்கும். இந்த கம்பெனி இவ்ளோ வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க வந்து அந்த ஃபீல்டுல தான் இருக்கீங்க. அப்படின்னும்போது, நீங்க வந்து ஒரு ஷேர வந்து அந்த விலை கம்மியா இருக்கும்போது வாங்குனீங்க அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் புரொடக்ஷன் அதாவது இல்லாம ஒரு கால்குலேட்டிவ் அப்ரோச்சா நீங்க வந்து வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு சக்சஸ் கிடைக்கும். அதே நான் வந்து அடுத்தவன் வந்து இப்ப நான் ஒரு விலை கம்மியா ஒரு ஷேர வாங்கினதுக்கப்புறம், அடுத்தவனும் அதே மாரியே வந்து அந்த ஷேர வாங்குனான். அப்பன்னா அந்த ஷேர் வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே தானே போகும். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு ஷேர வாங்குனோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த நம்பிக்கை வந்து நிலைக்காது. அதே மாரி நம்ம ஒரு ஷேர வாங்கணும் அப்படின்னா, அது வந்து மேல ஏறிட்டு அந்த மாரி ஒரு நம்பிக்கை வச்சு வாங்கும்போது, மேல ஏறிக்கிட்டே தான் போனா தான் நம்ம வந்து அந்த ஷேர வந்து விக்க மாட்டோம். அதே கீழ இறங்குனுச்சு, கொஞ்சம் கீழ இறங்குனுச்சு அப்படின்னாலே நம்மளால வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த ஷேர வந்து வித்துருவோம். ஸோ சேம் லைக் இந்த மாரி தான். இப்ப வந்து ஒரு பிசினஸ் எந்த அளவுக்கு வந்து சஸ்டெயின் ஆயிட்டே போகும். அது ஃபியூச்சர்ல டிமாண்ட் எந்த மாரி இருக்கும்? இந்த கம்பெனி தான் மோனோபோலியா இருக்கா? இல்ல இதுக்கு வேற நெறைய காம்படிஷன் இருக்கானா? இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிக்கிறான்.
அடுத்த 10 வருஷத்துல எப்படி சம்பாரிப்பான்? அவனுக்கு நல்லா குரோத் இருக்குமா? அப்படின்றதெல்லாம் ஒரு பேசிக் கால்குலேஷன போட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷேர் வந்து நீங்க நெனச்ச ரிட்டர்ன்ஸ் குடுக்கலாம். பட் ஆனா, அடுத்த ஒருத்தர நம்பி நம்ம ஒரு ஷேர வாங்கும்போது, இந்த மாரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. இந்த மாரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.